இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்படிதான் இந்த பிரச்சனையும் வந்துச்சு. ஸோ அப்ளை பண்ணணும்னா நல்ல வேர்ட் ப்ரெஸ்ஸு, அதுவும் ஹோஸ்டிங்கு அந்த மாதிரி ஏதேதோ வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து வேறு யாராவது வச்சு தான் நான் இந்த வேலையை பண்ணணும். நான் இருந்தது ஃப்ரீ பிளாகரு, அதிலிருந்து பெய்ட் வேர்ட் ப்ரெஸ்க்கு நான் போகணும். அது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரில. ஸோ அதுக்காக நான் யாரையாவது ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அப்வொர்க்குன்னு இருக்குது ஒரு வெப்சைட்டு. அதில் அப்போ அது வேறு பேரில் இருந்துச்சு. அதில் போய் தேட ஆரம்பித்தேன் ஆளை. நிறைய பேர்த்த பார்த்தேன், நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன், அதிலே மெசேஜ் சேட் பண்ணேன். அப்படி தான் ஒரு கம்பெனி வந்து ஒடிஷாவில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து இதுதான் என் வெப்சைட்டு, இது இந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு சொன்ன உடனே 2 மணி நேரத்துக்குள்ளார அழகாக ஒரு மாக்கப் வெப்சைட்டு, இப்படி தான் உங்கள் வெப்சைட் இருக்கும், நாங்கள் டிசைன் பண்ணான்னு அனுப்பிச்சாங்க. அதை பார்த்தனையும் டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டேன். ஓகே, இவங்க தான் நம்மளுக்கு வெப்சைட் டிசைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பித்தோம். அப்போ அவங்க கோட் பண்ண அமௌண்ட் வந்து 10,000 ருபீஸு. எனக்கு அப்போ வந்து 10,000ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நான் எதுவுமே சம்பாதிக்கலை, என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் வாங்கணும். அப்போ வந்து அவருக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ரொம்ப யோசிச்சு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதி பணத்தை கொடுத்து வேலையை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்க நல்லா சூப்பராக வேலை பார்த்து கொடுத்தாங்க. இந்த லோகோ அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு இபுக்கோட கவரும் அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நல்லா வெப்சைட் டிசைன் ஆகிடுச்சு. நான் ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டேன். வெப்சைட்டுக்கும் நிறையா விசிட்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு நாள் நாங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து வைஃபையோட ஃபோனை கனெக்ட் பண்ணால் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் மேலே மெசேஜ், உங்கள் வெப்சைட் நாட் ஃபவுண்டுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெப்சைட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். என்னாச்சு, அவ்வளோ ரெசிபீஸு காசு கொடுத்துருக்கோம், என்னாச்சு ஒன்றுமே தெரில. எனக்கு எதனால எப்படி போச்சுன்னே தெரில. ஏதோ ஆயிடுச்சு, நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் திரும்பி போயிடுச்சு, நம்ம பண்ணதே பெரிய தப்புன்னு அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உட்காந்து என்னதான் ஆச்சு என் வெப்சைட்டுக்குன்றதை அடுத்த ரீல்ல நான் சொல்கிறேன்.